ஏபிஜே சுரேந்திரா பார்க் ஹோட்டல்ஸ். இந்த நிறுவனம் 2024 கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக ஒரே ஆண்டுக்கு முன்னாடின்னு கூட சொல்லலாம். பிப்ரவரி 2024 ஐபிஓ பங்குச்சந்தைகளில் பட்டியலிடப்படுது. அந்த நேரத்தில் 200 ரூபாய்க்கு அதனுடைய பட்டியலிட போகும் விலை இருந்தது. அங்கிருந்து இறங்குவது ஏறுவது இறங்குவது ஏறுவது 200-210 ரூபாய்க்கு மேலே அதை வெட்டியும் மேலே போகலை, அப்படியே சைட்வேஸ்லேயே போனது. இன்னைக்கு 150 ரூபாய்க்கு வந்திருக்கு. 200 ரூபாயிலேருந்து 50 விழுக்காடு இறக்கம் அப்படின்னா 25 விழுக்காடு இறங்கி இருக்கிறது. இந்த விலை இறக்கிறதுக்கான காரணம் என்ன, இவங்களுடைய வணிகம் என்ன, இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷன் என்ன, இது அனைத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வணக்கம், இது அபிஸ் சேனல். ஏபிஜே சுரேந்தர் பார்க் ஹோட்டல்ஸ் அப்படிங்கிறது த பார்க் அப்படின்னு அறியப்படுகிற ஹோட்டல் வச்சிருக்கக்கூடிய வணிகம் தான். அவங்க பார்த்தீங்க அப்படி சொன்னால் த பார்க் ஹோட்டல்ஸ், பார்க் கலெக்ஷன், ஜோன் பை த பார்க், ஜோன் கனெக்ட் பை த பார்க், இந்த மாதிரி 4 வகைகளில் இவங்க ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க. இதில் அதற்கான காரணங்களும் இருக்கிறது. இப்போ த பார்க் ஹோட்டல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லக்ஸுரி பிராண்டு, பெரிய அளவில் மிகவும் அதிக அளவில் பணம் வைத்து வைக்கக்கூடிய அந்த இது. பார்க் கலெக்ஷன், ஜோன் பை த பார்க், பார்க் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் மிடில் அப்படிங்கிறாங்க. அதாவது மிகவும் அதிகமான அளவில் வணிகங்கள், அதாவது பிஸ்னஸில் வர்றவங்க போய் தங்க முடியாது, இருந்தாலும் ஓரளவுக்கு எனக்கு வசதியோடு இருக்கணும், நல்ல காசு கொடுப்பேங்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. ஜோன் பை த பார்க், ஜோன் கனெக்ட் பை த பார்க், அந்த இரண்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டயர் 2 சிட்டிஸில் வழக்கமாக போகிறோம், கும்பகோணம் மாதிரி போகிறோம், கோயம்புத்தூர் மாதிரி போகிறோம், எங்கேயாச்சும் போகிறவங்க நல்லா தங்கிக்கணும். அதே நேரத்தில் ஓரளவுக்கு வசதிகள் இருந்தால் போதும், கூடுதலான பணம் கொடுக்க முடியாது. இது மாதிரி அனைத்து வகைகளுக்கும் ஹோட்டல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர ஃப்ளரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கேக், அந்த பேக்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, பேக்கரி அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி உள்ளதில் கொஞ்சம் ஒரு நல்ல பெரிய லுக்கோட, ஒரு பாஷ் லுக்கோட. இப்போ ஸ்டார்பக்ஸ்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே காஃபியும் இருக்கும், பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். பட் அதுக்கான அந்த ஒரு லுக்கு, அந்த ஒரு ஆம்பியன்ஸ், அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறது, அது மாதிரி அந்த இதுவும் சேர்த்து வச்சுருக்காங்க. இதை தாண்டி அவங்க இருக்கக்கூடிய ஹோட்டலே ரெஸ்டாரண்ட்ஸ், அந்த ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், F&B இண்டஸ்ட்ரியுமாக அதுலேயும் இவங்க இருக்காங்க. இந்த நிறுவனத்தினுடைய கீ மெட்ரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரிக்கில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆக்குபன்சி எப்படி இருக்குது, ஆக்குபன்சி ரேட் அப்படிம்பாங்க. அதாவது இப்போ ஒரு இத்தனை ரூம்ஸ் இருக்குது, இவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் எவ்வளோ விழுக்காடு அது எப்பொழுதுமே ஒரு நாளில், அந்த மாதிரி ஒரு ஆண்டில் எந்த அளவுக்கு ஆக்குப்பை ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் இண்டஸ்ட்ரியை விட நாங்கள் அதிகமாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ப்ரெசன்டேஷனில் சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு நியூ டெல்லியில் 75 விழுக்காடு ஆக்குபன்சி ரேட் அப்படின்னா இவங்களுடைய ஹோட்டல்ஸ் இந்த கருப்பு கலரில் இருக்கலாம் அவங்களோடது, ஏபிஜே சுரேந்தரோடது 91 விழுக்காடு. அதே போல் சென்னையில் 86 விழுக்காடு, மற்ற ஹோட்டல்ஸ் இண்டஸ்ட்ரி லெவலில் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி நாங்கள் 92 விழுக்காடு. நாங்கள் எப்போவுமே சராசரியை விட கூடுதல் தான் ஆவரேஜ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதே போல் ரெவ்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ பெர் அவைலபிள் ரூம் அப்படிங்கிறத ரெவ்பார், ரெவென்யூ PAR அப்படிங்கிறத பெர் அவைலபிள் ரூம். அதாவது இது எப்படின்னா, இப்போ இந்த நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 ரூம்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், 2700 நினைக்கிறேன், சரியான கவுண்ட் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ரூம்ஸில் ஒரு ஆண்டுக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தில் இதை அது ஃபில் ஆயிருக்கு, ஃபில் ஆகலை, அது எல்லாத்தையும் தாண்டி மொத்த வருமானத்தை அந்த ரூம்ஸால் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய வேல்யூ. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நியூ டெல்லிக்கு 5647 ரூபாய் இண்டஸ்ட்ரி லெவலில் அப்படின்னா இவங்களுக்கு 7766 ரூபாய். ஸோ பொதுவாக எப்படி ஆக்குபன்சி ரேட்லையும் இவங்க அதிகமாக இருந்தாங்களோ அதே போல் அந்த ரெவ்பார்லையும் நாங்கள் கூட இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆவரேஜ் ரூம் ரேட் அப்படிங்கிறது சராசரியாக மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கு எவ்வளோ இவங்களுக்கு வருமானமாக கிடைக்கிறது. ஸோ ஆப்வியஸ்லி அதை வச்சு மொத்த ரூம்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கிடைச்சிரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சராசரியோட கூடுதலாக இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இண்டஸ்ட்ரி லெவலில் க்ரோத் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ARR இண்டஸ்ட்ரி 8 விழுக்காடு வளர்ந்துருந்தால் நாங்கள் 9 விழுக்காடு வளர்ந்துருக்கோம். அதே போல் ரெவ்பார் இண்டஸ்ட்ரி 12 விழுக்காடு, நாங்களும் அதே 12 விழுக்காடு வளர்ந்துருக்கோம். இண்டஸ்ட்ரிக்கு பார்ல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உங்களுடைய வருமானம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது 9 months ended financial 2025, 9 months ended financial 2024 420 கோடியிலிருந்து 454 கோடியாக கூடியிருக்கிறது. அதே நேரத்தில் Q3 Q2லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ Q3 financial 2025 160லேருந்து 177 கோடியாக கூடியிருக்கிறது. இடையில் குறைந்திருந்தது, அதாவது Q2 கொஞ்சம் குறைஞ்சிருந்தது, இப்போ திரும்ப கூடியிருக்கிறது. எபிட்டா மார்ஜின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 35 விழுக்காடுலேருந்து 29.4 விழுக்காடாக குறைந்தது, திரும்பவும் பழைய மார்ஜினான 35 விழுக்காட்டுக்கு போயிருக்கு. அதே போல் இந்த 9 months மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 33லேருந்து 31 விழுக்காடாக அந்த 9 months மார்ஜின் குறைஞ்சிருக்கு. காரணம் Q2 financial 2025. ஆக்குபன்சி ரேட் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அது கொஞ்சம் குறைந்திருந்தாலும் இப்போ 93 விழுக்காடாக திரும்ப சீருக்கு வந்திருக்கு. அதே போல் 7200 ரூபாய் ஆவரேஜ் ரூம் ரேட் இருந்தால் இப்போ 7244 ரூபாய், அது குறைந்திருக்கிறது. இவங்களுடைய F&B செக்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபுட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மொத்த ரெவென்யூவில் 46 விழுக்காடு இருந்தது, இப்போ 42 விழுக்காடு. ஸோ ஆப்வியஸ்லி
பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரி F&B செக்மெண்ட் ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க ரூமுக்கு கொடுக்கறதை விட அட்ராக்ட் பண்ணுறதை விட இந்த ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்க்கு நிறைய காசு வச்சாலும் அங்கே தங்கியிருப்பவர்கள் பெரும்பாலும் கவலை கொள்வதில்லை, இருக்கிறதே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஏன்னா அது மாதிரி லக்ஸுரி ஹோட்டல்ஸில் தங்குறவங்கள பிஸ்னஸ் மீட்டிங்ஸ்க்காக வந்து தங்குறவங்க அது மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறதுனால நிறைய காசு வச்சாலும் ஓரளவுக்கு அது தகும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 40-45 விழுக்காடு சராசரியாக அதிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு எக்ஸ்ட்ரா ரெவென்யூ, அது ஒரு நல்ல விஷயம் கூட. இப்போ இந்த நிறுவனத்தினுடைய பிஸ்னஸ் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்தியா முழுக்கவுமே இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை ப்ரௌனாக இருக்கிறது வந்து த பார்க்கு, கிரேவாக இருக்கிறது பார்க் கலெக்ஷன், ஜோன் பை த பார்க்கு, இப்போ அண்டர் டெவலப்மெண்ட் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அண்டர் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப அதிகமாக இவங்க வந்துட்டு இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கருப்பாக இருக்கிறது அதாவது லக்ஸுரி இது வந்துட்டு அதிகமாக இருந்தாலும் இன்னும் ப்ளூவாக இருக்கிறதும் நிறைய தெரியறதுனால இன்னும் குரோத்துக்கான வளர்ச்சிக்கான ஒரு பாதை இவங்களுக்கு இருக்கிறது தெரியுது. இப்போ இருக்கிற அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களே ஓன் பண்ணியிருக்கிறது 1100 அந்த ஹோட்டல்ஸ் வரைக்கும் 1100 கீஸ் வரைக்கும் இருக்கிறது. அதாவது இதை வந்து ரூம் அளவில் வந்துட்டு அளப்பாங்க. அதே மாதிரி மேனேஜர் இவங்க வந்துட்டு ஓன் பண்ணலை, பட் இருக்கிறத வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹோட்டல் இருக்கும், பில்டிங் இருக்குது, இவங்க வந்துட்டு அதை வந்துட்டு மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 1100. லீஸுக்கு எடுத்துருக்கிறது 284. இது அவங்க அப்படியே மாடலை கொஞ்சம் இன்னும் மாற்றி நிறைய ஓன் பண்ணி மேனேஜ்மெண்ட்டை அதிகமாக, ஏன்னா ஒரு இடத்துல வந்துட்டு ரியல் எஸ்டேட் அளவில் இவங்களுடைய செலவை வந்து குறைத்து கொண்டு அங்கே ஏற்கனவே இருக்கிறத வந்துட்டு பயன்படுத்திக்கிற மாதிரி பண்ணுறதுனால அந்த மேனேஜரை நோக்கி இவங்க நகர்ந்துட்டு இருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் எதற்காக இதனுடைய பங்கு வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2024 லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 39 கோடியாக இருந்திருக்கு. மற்ற இன்ட்ரெஸ்ட்டு, டிப்ரிசியேஷன் இதெல்லாம் சேர்த்து காட்டும் பொழுது 25 கோடியாக இருந்தது. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மொத்தமாக சேர்த்து கொடுக்கக்கூடிய அந்த டேக்ஸை கட்டினதில் -2 கோடின்றதுனால அப்போ கொஞ்சம் நெகட்டிவில் போனதுனால இறங்கியிருக்கு. அதற்கப்புறம் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி திரும்ப இந்த டிசம்பர் 2024 குவார்ட்டரில் கடந்த டிசம்பர் 2022 குவார்ட்டர்லேருந்து உள்ளதுலேயே அதிக அளவு வருமானத்தை லாபத்தை வந்து இவங்க காட்டியிருக்காங்க. இந்த காணொலியும் நம்மளுடைய கட்டண உறுப்பினர்களில் ஒருத்தர் கேட்டு அதற்கு இணங்கி போடப்பட்டதுதான். நீங்களும் கட்டண உறுப்பினராக ஆகலாம் அப்படின்னா எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்க காணொலி. இப்போ நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது. ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம். நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அந்த ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் 29 ரூபாய் எடுப்பாங்க. எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஜாயின் சேர முடியல, பல காரணங்கள் இருக்குது, கிரெடிட் கார்டு சரியில்லை, இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும். ஒரு வேளைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும். 40 ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை, நாட்டுக்கு நாடு மாறுபடும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம். சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க, அவங்களுக்கு மிக்க நன்றி. இந்த 2 வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும். இந்த நிறுவனத்தினுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 21 கோடி. இப்போ வித்துட்டு இருக்க விலை வந்து 152 ரூபாய். அதான் முதல்ல சொன்னேன். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 3259 கோடி. இபிஐ மெத்தடில் பார்த்தோம்னா 5 கோடி சராசரின்னு எடுத்திருக்கு. ஏன்னா கோவிட் சமயத்தில் ஏற்பட்ட அந்த லாஸ்னால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த 60 கோடிங்கிறது ஒரு சராசரியாக இருக்கும் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஏன்னா ஜூனில் ஏற்பட்டது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்டான்சஸ். ஸோ 60 கோடி இவங்களால் பண்ண முடியும்னு நினச்சோம்னா பங்கினுடைய மதிப்பு 29 ரூபாய் 38 ரூபாய்னு வருது. அது எங்கேயுமே நெருக்கத்தில் இல்லை. காரணம் என்ன, 60 கோடி லாபம் இருக்கிற நிறுவனம் 100 கோடி பாரோயிங்ஸும் 178 கோடி லைபிலிட்டிஸும் இருக்கிறதுனால இந்த ரெண்டையும் தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 42 ரூபாய்ங்கிற மாதிரி வருது. ஸோ 60 கோடி மதிப்பீட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த வகையிலுமே அது வந்துட்டு ரொம்ப ஒரு அற்புதமான விலையில் கிடைக்கல. அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 5 ஆண்டு சராசரி வந்து நமக்கு டேட்டாவே ரொம்ப கம்மியான ஆண்டுகளுக்கு இருக்கிறதுனால 5 ஆண்டு சராசரி மார்ச் 2024 மட்டும்தான் இருக்குது. மற்றபடி குரோத் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டுக்காண்டு குரோத் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக சரியான அளவில் வந்து நமக்கு இப்படித்தான் கணிக்கிற மாதிரி இல்லை. அதனால் நம்ம வந்துட்டு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு வளரும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 9.4 விழுக்காட்டில் வந்துட்டு தொடர்ந்து சிஏஜிஆராக வளரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 10 விழுக்காடு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ 68 விழுக்காடுலேருந்து 60 விழுக்காடு தொடர்ந்து வளரும் அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணியிருக்கு. அது நமக்கு எதிர்பார்ப்பு இல்லை. 10 விழுக்காடு தான் வளருவாங்கன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு 60 கோடி லாபத்திலிருந்து 10 விழுக்காடு ஆண்டாண்டுக்கு வளர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் 60 ரூபாய் தான் மதிப்புங்கிற மாதிரி வருது. டெட்டை தூக்கிட்டு பார்த்தோம்னா 67 ரூபாய். எப்படி பார்த்தாலும் இப்போ இருக்கக்கூடிய லாபத்திலிருந்து இவங்க 10 விழுக்காடு வளருவாங்கன்னா சரியான மதிப்பில் இப்போ 150 ரூபாய் கூட சரியான மதிப்பாக தெரியல. ஒருவேளை 30 விழுக்காடு வளருவாங்கன்னு நினச்சோம்னா இப்போ விற்கக்கூடிய விலைக்கு நெருக்கத்தில் வருது. அது வந்து மிகவும் அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்பு.
இது எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும்தான், பை செல் ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை. நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு வாங்க. எங்களுடைய காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.